யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம். டேஸ்டி இஸ் ஈஸி ஹியர். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் காளான் பக்கோடா ரொம்ப சூப்பராக வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், 3 பாக்கெட் அளவு நான் காளான் எடுத்து 5 நிமிஷம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு ஊற வச்சு காளான் நான் பிழிஞ்சு தண்ணியே இல்லாமல் எடுத்துட்டு இது மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பக்கோடாவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் பிழிஞ்சு எடுத்திங்கன்னா தான் பக்கோடாவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். காளான் ஆல்ரெடி தண்ணி இருக்கும், அதனால் பிழிஞ்சு எடுங்க. அப்போ தான் பக்கோடாவுக்கு நல்லாயிருக்கும். இரநூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 20 கிராம் அளவுக்கு 65 மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே கையிலேயே பிசைஞ்சு விடலாம். நீங்கள் கரண்டியில் பிசையாதீங்க. பிசைஞ்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் மசாலா படாது. நீங்கள் கையிலேயே இது மாதிரி பிசைஞ்சு விடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க வேணாம். பாருங்கள், நல்லா அப்படி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுவும் அப்படியே நல்லா அப்படியே கையிலே பிசைஞ்சு விட்டுடலாம், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. நல்லா கையிலேயே அப்படியே பிசைஞ்சு விடலாம். பாருங்கள், இது மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிசைஞ்சு விடுங்க. கார்ன்ஃப்ளவர் கிறிஸ்பினஸ்க்காக 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுவும் அப்படியே நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்படியே கையிலே பிசைஞ்சு விட்டுடலாம். பாருங்கள், மசாலா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு பக்கோடா ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாம் ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா பக்கோடா நல்லா இருக்காது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கரெக்டாக பண்ணால் தான் பக்கோடா நம்மளுக்கு சூப்பராக வரும். நல்லா அப்படி கையிலே நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். கடைசியாக 2 முட்டை இது கூட சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். பாருங்கள், நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம். ஆனால் அதில் காளானில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு கரெக்டாக அந்த பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா ஊறி இருக்கு. ஒரு தவா வச்சுக்கலாம், அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பக்கோடா மசாலாவை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். கரண்டியில் எடுத்து போட வேணாம், கையிலே அப்படி ஊற்றி விடுங்க. அப்போ தான் மசாலாவோட சேர்த்து நல்லா வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இது மறுபடியும் அப்படியே எல்லா சைடும் திருப்பி விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், பக்கோடா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மசாலாலாம் பாருங்கள், நல்லா உதிராமல் எண்ணெயில் உதிராமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். நம்ம இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
நம்மளோட பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. சுவை இங்கு சுலபமானது.